அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்ல ஒரு பொண்ணோ இல்லைன்னா பையனோ திருமண வயசுக்கு வந்துட்டா பெத்தவங்களுக்கு எப்படியாவது சீக்கிரமா ஒரு வரனை அமைச்சு தரணும் அப்படின்றது பெரிய ஆசையா இருக்குங்க. ஆனா சில வீடுகள்ல ஜாதக பொருத்தம் அமையாமலோ இல்லைன்னா காரணமே தெரியாமலோ கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும். சொந்தக்காரங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம பெத்தவங்க மனசு ரொம்பவே கஷ்டப்படுங்க. இப்படி பல வருஷமா தள்ளி போற சுபகாரிய தடைகள் எல்லாம், அதாவது குறிப்பா திருமண தடைய வேரோடு அழிக்கக்கூடிய அம்பாளுக்கு மிகவும் உகந்த வெற்றிலை கொட்டைப்பாக்கு பரிகாரத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த திருமண தடைக்கு பல காரணங்கள் இருக்கலாங்க. தோஷமா இருக்கலாம், முன்ஜென்ம கர்ம வினையா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாங்க. அதையெல்லாம் தவிடு பொடியாக்கக்கூடிய சக்தி அம்பாளுக்கு மட்டும்தாங்க இருக்கு. அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச மங்களமான பொருள்ல ஒண்ணுதான் வெத்தலையும் பாக்கும். வெத்தலை அப்படின்றது வெறும் இலை கிடையாதுங்க. அதுல மும்மூர்த்திகளும் மகாலட்சுமியும் வாசம் செய்கிறாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாத முழுமையான கொட்டைப்பாக்கையும் வெத்தலையோட சேர்த்து அம்பாளின் பாதங்களை வைக்கும்போது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கல்யாண தோஷமாக இருந்தாலும் அது சுக்கு நூறா உடஞ்சிடுங்க. இதுல ரொம்ப எளிமையான ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அந்த பரிகாரத்தை எப்படி எந்த நாள்ல செய்யணும்னு பார்க்கலாங்களா? இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 9 வாரம் செய்யணுங்க. செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, இதுல ஏதாவது ஒரு நாளை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். குறிப்பா ராகு கால நேரத்துல செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணிலேருந்து 4:30 மணி, வெள்ளிக்கிழமை காலையில 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமானதுங்க. எந்த கிடுசலும் இல்லாம காம்பு இருக்கிற மாதிரி இருக்க 2 வெத்தலை, முழுமையான கொட்டைப்பாக்கு 2, வாழைப்பழம் 2, கொஞ்சம் பூ, அப்புறம் சுத்தமான குங்குமம். இது கூடவே அம்பாளுக்கு அர்ச்சனை செய்ய தேங்காய், பூ, பழம் அடங்கிய ஒரு அர்ச்சனை தட்டியும், இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போங்க. குறிப்பா துர்க்கை அம்மன் சன்னதிக்கு போறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அங்க போய் அம்பாளுக்கு நீங்க கொண்டு போன பொருட்களை கொடுத்து அர்ச்சனை செய்யுங்க. அர்ச்சனை நடக்கும்போது உங்க பேரு நட்சத்திரம் சொல்லி, எனக்கோ அப்படி இல்லைன்னா என் பிள்ளைகளுக்கோ திருமண தடையெல்லாம் விலகி சீக்கிரமே ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தாயே அப்படின்னு மனமுருகி அம்பாள் முகத்தை பார்த்து வேண்டிக்கோங்க. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம முழு நம்பிக்கையோட அம்பாளை பிரார்த்தனை செஞ்சு தீபாராதனையை கண்குளிர தரிசனம் செஞ்சுக்கோங்க. அர்ச்சனை முடிஞ்சதும் கோவில்ல இருந்து உங்களுக்கு அர்ச்சனை தட்டுல இருக்கிற பிரசாதத்தை கொடுப்பாங்க இல்லையா? நீங்க வச்ச வெத்தலை, கொட்டைப்பாக்கு, வாழைப்பழம், குங்குமம் எல்லாமே அதுல இருக்கும். இங்க தாங்க அந்த பரிகாரத்தோட ஒரு முக்கியமான சூட்சமா இருக்கு. அந்த வெத்தலை பாக்க நீங்க வீட்டுக்கு கொண்டு வரவே கூடாது. கோவில்ல வந்திருக்கிற உங்களுக்கு அறிமுகம் இல்லாத யாராவது ஒரு சுமங்கலி பெண்ணை பார்த்து அந்த வெத்தலையும், கொட்டைப்பாக்கு, வாழைப்பழம், கொஞ்சம் குங்குமம் இது எல்லாத்தையும் அவங்க கையில ஒரு மங்கள பொருளை தானமா கொடுக்கணும். இப்படி ஒரு சுமங்கலி பொண்ணுக்கு நீங்க தாம்பூலம் கொடுக்கும்போது சாட்சாத் அந்த அம்பாலே அதை நேர்ல வந்து வாங்குறதா ஐதீகம். நீங்க எடுத்த காரியங்கள் வெற்றியாக முடிய கமெண்ட்ல ஓம் கம் கணபதாய நமக அப்படின்னு பதிவிடுங்க. உங்க தடைகள் எல்லாம் அங்க உடனே நிவர்த்தி ஆகுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 9 வாரங்கள் செவ்வாய் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தவறாம செஞ்சுட்டு வாங்க. 9 வாரங்கள் முடியறதுக்குள்ளவே உங்க வீட்டுல கெட்டி மேளம் கொட்டுறதுக்கான சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமா உங்களை தேடி வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அபூர்வமான தாந்திரிக மற்றும் ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.